எங்க இருந்து சார் இந்த கஞ்சா தமிழகத்துக்குள்ள வருது? இந்த கஞ்சா அப்படிங்கிறது வந்து பூர்வீக காலத்துலேருந்தே இருக்குது. ம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேனி மலைக்காடுகளில் தான் விளைஞ்சுது. ம். ஆனால் இப்போ நம்ம காவல்துறை நெருக்கடி கொடுத்து ம். அதிகமாக ரெய்டு பண்ணி ம். அங்கே இருக்கிறத ஒழிச்சிட்டோம். ம். ஆக இந்த கஞ்சா ஒரு பயிர் கூட ம். தமிழ்நாட்டில் கிடையாது. கிடையாது. அதில் நிச்சயமாக நம்ம பெருமையாக சொல்லலாம். ஓகே. ஆனால் இந்த கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்குது. அந்த புழக்கத்தில் இருக்கிற கஞ்சா வந்து ஒரு சாதாரண லெவலில், பெரிய லெவலில் இல்லை, ரொம்ப சாதாரணமாக லெவலில் இருந்தது. ம். அந்த கொரோனா பீரியடில் வந்து மதுக்கடைகள் வந்து மூடப்பட்டது. ஆமா. அந்த மது பிரியர்களுக்கு வந்து போதையை தேடி போகணும். ஒன்று கையில் செலவுக்கு காசு கிடையாது, கிடையாது. ரெண்டாவது கடை கிடையாது, அரசு மதுபான கடைகள் கிடையாது. கிடையாது. இந்த சமயத்தில் அவங்க போதையை நோக்கி போவதற்கு முயற்சி பண்ணுறப்போ அவங்கள்ட்ட எளிமையாக 10 ரூபா 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருள் கஞ்சா. ம். ஸோ இந்த மது பிரியர்கள் எல்லாரும், போதை பிரியர்கள்லாம் அதை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ம்ஹ்ம். அதோட டிமாண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. அதோட டிமாண்டு ஜாஸ்தியான உடனே இந்த போதைப் பொருள்லாம் இப்போ எங்கே விளையுதுன்னா ம். OTA, ஓ. ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட்டோட பார்டர். ஓகே. அந்த பார்டரில் தான் நம்ம ஊரில் நெல் பயிர் விளைவிக்கிற மாதிரி அவங்க விளைவிக்கிறாங்க. ம்ஹ்ம். அங்கே விளைவிக்கப்பட்டு அங்கேயே வாங்கி ஸ்டோரேஜ் செய்யப்பட்டு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் செய்யப்பட்டு ம். தமிழ்நாட்டுக்குள்ளே வருது.